சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் நின்னருள் மலர்ந்த வரேன். வாங்க வாங்க பார்த்து சாரதி வாங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். உங்க சேனல் எல்லாம் பாக்குறோம், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நிறைய இன்டர்வியூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. என்னம்மா பயங்கர பிஸியா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இல்ல கிச்சனுக்குள்ள நைட்டு டின்னர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓ சூப்பர். டின்னர் ரெடியா இருக்கா? நாங்களும் சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம் வாங்க. அப்படியே நீங்க பண்றதுக்கு உங்க ஸ்வீட் ஒன்று பண்ணி காமிச்சலாம்னு நினைச்சேன். அப்படியா? அதையும் நீங்க வாங்க, நீங்க பக்கத்துல என்ன பாருங்க, நான் பண்ணி காமிச்சுமா. அங்க பார்த்ததும் தெரியும். ஓ சூப்பர். போவோமா? ஓ போலாமே. ஸோ அம்மா கிச்சனுக்குள்ள வந்துட்டோம். ஆமா, இவ்வளோ ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க கிச்சனை. நீட்டா எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க அவ்வளோ அழகா வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சின்ன கிச்சன், அது கம்ஃபர்டபுள் கிச்சன். நான் சொல்ல, நான் வாழ்நாளில் ஒரு நாளைக்கு எத்தனையோ மணி நேரம் இங்கே தான் செலவழிக்கிறோம். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுப்போம், சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இதுக்குள்ள. ஸோ நம்ம இப்போ சமைக்க போகிறோம் நம்ம ஆடியன்ஸ்க்காக. ஆமாம், ரேவதி அம்மா அப்படின்னாலே வந்து இங்கே சமையல் தான். அவ்வளோ ஒரு பேர் புகழ், இவ்வளோ பெரிய நம்ம ஒரு லெஜெண்டரி ஒரு ஆளுமை, அவங்களுடைய பொண்ணு அப்படிங்கிற அந்த பேருக்கு அடுத்து ஒரு பெரிய சமையல் கலைஞர். அவங்க வந்து கோடை காலம் வந்தாலும் சரி, மழைக்காலம் வந்தாலும் சரி, ஒவ்வொரு பருவத்துக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நம்மளுடைய வழக்கம். ஸோ அப்போ அந்த யூடியூப்ல இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்லாம் யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது உங்களுடைய சமையல் தான் வந்து அதில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸ்க்காக என்னமா செய்ய போகிறோம்? இன்னைக்கு ஆக்சுவலாக நான் என்னோட சேனல் வந்து ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பண்ண ஒரு ஸ்வீட்டு. இது வந்து எங்கள் வீட்டில் இவங்களோட அக்கா சொல்லுவாங்க. அது இவங்களோட அக்கா வந்து திரு ஏவிஎம் சரவணனோட மனைவி. நல்லா அண்ணி பண்ணுவாங்க இந்த ஸ்வீட்டை, ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸி. அதனால் இது வந்து ரெகுலராக முந்தியெல்லாம் அவங்க பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கற்றுக்கிட்டு நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். என்னோட சேனலில் பண்ண முதல் ஸ்வீட்டு தான். ஸ்வீட்டோட ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம். பட் என்னதான் வந்து அது ஸ்வீட்டாக இருந்தாலும் அப்பாவுடைய பாடல்களை பாடாமல் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அதுதான் வந்து உண்மையான ஒரு ஸ்வீட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம ஆடியன்ஸுக்கும் சரி நமக்கும் சரி. அப்பாவோட பாடல் ஏதாவது ஒரு பாடல் ஆரம்பிச்சுட்டு அப்படியே உள்ள போயிருவோமா? நான் அவ்வளோ பெரிய பாட்டை ரசிக்கிற ஆளை தவிர பாடகையெல்லாம் கிடையாது. இல்ல நீங்க நல்லாவே பாடுவீங்க. இல்லை, பார்க்குற நேயர்கள் வந்து எனக்கு மன்னிக்கணும். தம்பி சொல்கிறதுனால நான் ரெண்டு லைன் பாடலான்னு. ஆனாலும் ஒரு சின்ன பயம். நீங்கள் நல்லா இருந்ததுன்னு என்னை அப்ரிஷியேட் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா திட்டாதீங்க. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டே, அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். என் இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். என் தலைவன் அவனே அவனே என்னும் தாயின் மொழி கேட்டேன். பாட தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா பாடிட்டீங்க. ரொம்ப கேட்கறதுக்கே அவ்வளவு இனிமையா இருந்துச்சு உங்க பாடல். சோ நம்ம இப்போ ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, ஷுவர். ஆன் பண்ணுறது வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருந்தாங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்து இதுக்கு பதம், சர்க்கரை பாகில் பதம், அப்புறம் இதை வறுக்கணும், இதை காய்ச்சணும், அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. டீ காஃபி போட தெரியாதவங்க கூட உள்ள போய் டக்குன்னு பண்ணிடலாம். ரெண்டாவது, இந்த கொடுத்துருக்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சௌகரியமாக இருக்கும். ஸோ நான் முதல்ல ஊற்றிட்டு இருக்கும்போதே அந்த அளவையும் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 2 கப்பு பால் அளந்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் அளந்துக்கலாம். ஒரு குட்டி கப்பாக 2 பேரா குட்டி கப்பால் அளந்துக்கோங்க. 4 பேரா அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பெருசு. ஸோ அந்த மாதிரி நான் அதில் 2 கப்பு எடுத்திருக்கேன். இந்த 2 கப் பாலுக்கு 1 கப் சர்க்கரை. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுடலாம். எல்லாம் ஒன்றா போட்டுடணும். 1 கப் சர்க்கரை. அந்த 1 கப் சர்க்கரையோட 1/2 கப் நெய். இப்போ ஆக்சுவலா பால் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் ஏதாவது போட்டோம்னா தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்கல்ல? ஆமாம், யூஸ்வலாக அது வந்து புளிப்பு சம்மந்தமான ஏதாவது ஒன்றுனா தெரிஞ்சு போயிடும். பட் இது வந்து உங்களுக்கு எல்லாமே அதனோட தன்மை உள்ளது தானே. உங்களுக்கு பால், அப்புறம் சர்க்கரை, நெய் எல்லாமே. ஸோ ஒன்றும் ஆகாது. இப்போ அதில் பாதி வந்து ரவை, 1/4 கப்பு ரவை. அந்த 1/4 கப்பு ரவைங்கிறத மட்டும்
ஒரு துளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட இதுவாக வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. இது ஒரு கரண்டி. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா, இது வறுக்காத ரவையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இதில் என்னென்னா நமக்கு ஏலக்காய், ஒரு எசன்ஸ், வாசனைக்கு எதுவும் வேண்டாம். இதை போட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிளறணும்னா ஸ்வீட் ரெடி. இப்போ பார்க்கும்போதே ஒரு எல்லோ டோனில் அழகாக ஒரு ஃப்ளேவராக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இங்கே என் பையனுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ ஓரளவுக்கு நம்ம எப்போ பண்ணுறது தான். இப்போ அது விடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். என்னென்னா அந்த ரவை வந்து இது வறுத்த ரவை போட்டிருக்கேன். அதே வறுத்த ரவை தான் இப்போ பேக்கெட்டில் கிடைக்கிது இல்லையா, அந்த வறுத்த ரவை போட்டிருக்கேன். வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மட்டும் ஆனால் கட்டி தட்டாமல் கிளறிக்குங்க. ஒரு 2 கிளறிட்டோம்னா கட்டிலாம் உடஞ்சி அது மாதிரி ஆகிடும் கட்டி இருந்தால் கூட. இப்போ இது நல்லா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நம்ம சும்மா கிளற வேண்டியது தான். ஆமாம், கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கிளறிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இதுவாக இருக்கும். ஆமாம், இது கொஞ்சம் வழுக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இப்போ தீயை நிதானம் பண்ணிவிடுவோம். ரொம்ப வேண்டாம், மீடியம் ஃப்ளேம், அவ்வளோதான். ஆக்சுவலாக 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் தான் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்களில் பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ நம்ம போட்டு 1 நிமிஷம் கூட ஆகலை, கொதி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா சுருண்டுக்கிட்டு வந்துடும், அவ்வளோதான். ஸோ ஈஸியாக உங்களை மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க தனியாக சமைச்சு சாப்பிட்றாங்கன்னா அவங்களாம் பண்ணிக்கலாம். நல்லா இது கலரும் நல்ல ஒரு பேச்சுலர்ஸ்லாம் வந்து டக்குன்னு ஒரு ஃபுட் ரெடி பண்ணணும், ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணனும்னா உடனே முடிஞ்சது. நல்லாவே அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணலாம். ரெண்டாவது பேச்சுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும் நிச்சயமாக. ஒரு நல்ல நெய் வாசனையோட, அது அதனோட நேச்சுரல் ஃப்ளேவர். இதுக்கு வந்து நீங்கள் எதையும் சேர்க்க போகிறது கிடையாது. நெய், அதுக்கப்புறம் அந்த பாலில் உள்ள வாசனை, இதெல்லாம் தான் அதுக்கு வாசமே. எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ என்ன சமையல் கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக முதல்ல நான் சமைக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன அது ரிக்வெஸ்ட். நான் சொல்கிறத ஒரு அறிவுரை அப்படி இப்படிலாம் எடுத்துக்காதீங்க. இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் சமைச்சு வீட்டுக்கு கொடுத்து, வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற நிறைவு வாங்கி சாப்பிட்றதுல கிடைக்காது. 1000 அது ஒரு ரசம் சாதமாகட்டும், வீட்டில் இருக்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, சந்தோஷமாகப்படுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அது போக நான் சமைக்க ஆரம்பித்ததுன்னா, நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோடய கல்யாணம் 15 வயசில் கல்யாணம், 9th படிக்கும்போது. அந்த இதில் வந்து சமைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான. அம்மா வீட்லேயும் சமையலுக்கு ஆள், கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கே வரும்போது இங்கேயும் சமையலுக்கு ஆள். அம்மா வீட்டிலலாம் வந்து டேபிளில் சாப்பாடு வரும், நாங்கள் போய் சாப்பிடுவோம். அது என்ன அரிசி என்ன பருப்பு எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. சாப்பாடு வருதா, சாப்பாடு வாய்க்கு ருசியாக இருக்கா, நான்வெஜ் தான் பெரும்பாலும். ஸோ வாய்க்கு ருசியாக கிடைக்குதா, அவ்வளோதான் நாங்கள் பார்க்குறதே தவிர என்னன்னு தெரியாது. கல்யாணம் பண்ணி வந்தோடனே சரி இங்கேயாவது எதுவும் சமைக்க சொல்லுவாங்கன்னு பயத்தில் வந்தால் இங்கேயும் சமையலுக்கெல்லாம் ஆள் இருந்தது. கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் கழிச்சு என் குழந்தை பிறந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தனி கொடுத்தணுன்ற ஒரு விஷயமே வந்தோம் நாங்கள். அப்போ வரும்போது தான் சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்ட் ஆஃப் லைஃப். நீ சமைச்சு தான் ஆகணும், வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து தான் ஆகணுங்கிறது. அப்போ தான் அந்த என்னங்கிறது தெரிய ஆரம்பித்து நான் செய்ய ஆரம்பித்தேன். அது என்னோட 17-18வது வயசுல தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். அடுப்படிக்குள்ளே வந்தோடனே அந்த அனுபவம் எப்படிவா இருந்தது? பயங்கரமாக இருந்தது. ஏன்னா சமையல் தெரியாது. துவரம் பருப்பு, பச்சரிசி, பச்சை பருப்பு என்னென்னு எதுவுமே தெரியாது. அதனால் உள்ளே நுழைஞ்சோன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி புழுங்கல் அரிசினா எப்படி இருக்கும், பச்சரிசினா எப்படி இருக்கும், இட்லி அரிசினா எப்படி இருக்கும் எல்லாம் கேட்டுக்கிறது. இந்த மாதிரி கடாய் அடுப்பில் போட்டுட்டு ஓடுவேன். அம்மா அன்றைக்கி உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அது எப்படி தாளிப்பேன், எப்படி பொரியல் பண்ணுவேன். அதே மாதிரி எதிர் வீட்டில் ஒரு மாமி இருந்தாங்க, அவங்களுக்கு 5 பொண்கள். அதனால் மாமி வந்து நான் எதுவாக இருந்தாலும் மாமி என்னோட 6வது பொண்ணும்பாங்க. அதனால் என் மாமிக்கிட்ட போய் நிற்பேன். ஸோ மாமி கொஞ்சம் சொல்லி தருவாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இப்படி கற்று தான் சமைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நான் சமைக்க ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு தெளிவு கிடைக்க. சமைக்க பழகிட்டேன், ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு மினிமம் 3 மாதம் 3 வருஷமாக தான் ஆச்சு. நம்ம சமைச்சா தட்டி கழிக்காம சாப்பிடுவாங்க. அதில் மாட்டினது எங்கள் மாமனாரும் எங்கள் வீட்டுக்காரரும் தான். என்ன சமைச்சு வச்சாலும் வாயை திறந்து சொல்ல முடியாது, அதனால சொல்லலை, சொல்ல மாட்டாங்க. அதில் எங்கள் மாமனார் வந்து கொஞ்சம் என்கரேஜிங்காக பேசுவாங்க, அதான் இது ரொம்ப நல்லா இருந்ததும்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செய்கிற விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னோட தான் எனக்கு ஒரு சந்தோஷம். சரி நமக்கும் சமைக்க தெரியும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, ஐயோ ரேவதி வீட்டுக்கா அது சமைக்குதுன்னு சொல்கிறாங்க, பேசாமல் ஆளுக்கு ஒரு கேரியரில் சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம், வாங்கிட்டு வந்துடலாம்பாங்க. ஆமாம், எனக்கும் சேர்த்து. ஆமாம், அது நல்லா சமைக்க ஆரம்பித்த உடனே தான் ஒத்துக்கிட்டாங்க சமைக்க முடியும் அப்படின்னு. நமக்கு நம்ம வந்து கவிஞர் கண்ணதாசன் ஐயாவுடைய பொண்ணு,
ஒரு விஐபியோட குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு அந்த அந்தஸ்துலாம் கிடையாதாமா இங்க வந்திருக்கும் போது? அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடயே நாங்கள் வளரல. அதுதான் மெயினாக அதில். பெரிய பணக்கார வீட்டு குடும்பம்னோ இல்லை ஒரு பெரிய புகழ்பெற்றவரோட மகளுன்னோ அப்படி சொல்லி அம்மா வளர்க்கலை. அது நாங்கள் வளர்ந்தது எப்படி அப்படின்னா, எல்லா நேரத்துலையும் நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் வரணும். அந்த நாணல் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்கணும். அம்மா வழி சொந்தங்கள் சில, அப்பா வழி சொந்தங்கள் சில பேருக்கு வந்து வசதிகள் கிடையாது. அதனால் அம்மா அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போதே அம்மா சொல்லி அனுப்பிடுவாங்க, இங்கே போய் இங்கே தான் சாப்பிட்டேன், கறியை சாப்பிட்டேன், முட்டையை சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடணும். ஆனால் இப்போ ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ரிலேஷன் வீட்டுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம்னாலே நமக்கு என்னென்ன செட் ஆகுமோ, இப்போ தண்ணி கூட வந்து கையில் எடுத்துட்டு போயிடுறோம். இல்லைங்க எனக்கு அது ஒத்து வராது, எனக்கு இடம் மாறுனுச்சுன்னா சூழல் இதாயிரும், உடம்பு அப்படிங்கிறது. இந்த மாதிரியான விஷயம்லாம் எப்படி மாறுது, நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ உள்ள? ஐயோ, எனக்கு அது கொஞ்சம் உடன்பாடு கிடையாதுங்க. ஏன்னா இப்போ உள்ள வந்து சூழ்நிலை வந்து ஒரு பக்கம் பார்த்தா பயப்படுறோம். இந்த தொற்று வியாதியோ அது தொற்று வியாதியோ இல்லாததெல்லாம் அது வேணால் பயப்படலாமே தவிர, நீங்கள் எல்லாத்துக்கும் உருண்டு பிறண்டு வளரும் போது தான் உங்களுக்கு வந்து இம்யூனிட்டியும் கூடும் உடம்புல. அப்போ அது எதையும் தாங்கிக்கிற சக்தியும் வரும். இப்போ அத்தை வீட்டுக்கெலாம் நாங்கள் போய், அப்பாவோட அக்கா வீடு, அவங்க வந்து இந்த வெள்ளை பணியாரம்னு சொல்லிட்டு ஒரு செட்டிநாடு பக்கம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே போனோம்னா அத்தைக்கிட்ட வெள்ளை பணியாரம் பண்ணி கொடுங்கன்னா, மாவாட்டி கொடுத்தீங்கன்னா பண்ணி தரண்டிம்பாங்க. அதனால் அவங்க பொண்ணு நான்லாம் உட்காந்து கல்லில் தான், அப்போ கிரைண்டர்லாம் கிடையாது, கல்லில் தான் உட்காந்து மாவாட்டி கொடுப்போம், அம்மியில் அரைச்சி கொடுப்போம். அதையும் கற்றுக்கிட்டோம். அப்போ அவங்க வந்து அதுக்கு வேணுங்கிறது செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டில் பாய் விரிச்சு தான் படுக்கணும். மாமாலாம் வந்து ஐயோ அக்கா பிள்ளை வந்திருக்கா, அவள் வந்து இப்படிலாம் வளர்ந்தவான்னு சொல்லிட்டு மாமா வேணால் செல்லம் கொடுப்பாங்க. ஆனால் அம்மா போகும்போதே சொல்லிடுவாங்க, எதையும் இந்த ஸ்பெஷலாக பண்ணுற வேலையே கிடையாது. நான் வந்து ஐயோ மாமா வீட்டில் போனால் சாப்பிட முடியலம்மா அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது. அவங்க வந்து காலையில் பழையதும் ஏதாவது ஒரு வெங்காயமோ இல்லை சில நேரங்கள் மீன் குழம்பு வச்சுருந்தா மீன் குழம்பு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதையும் அவங்களோட சாப்பிட்டுக்குவோம். அப்புறம் 10 மணிக்கு அத்தை சுட சுட ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்பாங்க, அது சாப்பிடுவோம். ஸோ அப்படி தான் வளர்ந்தோம். ஒரு நாளும் வந்து அதனால தான் இன்றைக்கி வந்து எங்களால் ரோடு கடையிலையும் சாப்பிட முடியும், 5 ஸ்டார்லேயும் சாப்பிட முடியும். அதனால தான் வளர்ந்தது என்னமோ அப்படி தான். இப்போ செட்டிநாடு பக்கம் போனீங்கன்னா அவங்களோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப உஷ்ணமான ஊர், உஷ்ணமான ஏரியா, தண்ணி இது கிடையாதுங்க. அதனால் அந்த உஷ்ணமான ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சமையலில் வந்து ஒரு குளுமையான பொருள்களை போட்டு சமைச்சிருப்பாங்க. கொஞ்சமான பொருள், ஆனால் வாய்க்கு ருசியான பொருள். இந்த பக்கம் சித்தி வீடெல்லாம் திண்டிவனத்தில் இருப்பாங்க. திண்டிவனத்தில் இருந்தாங்க எங்கள் சித்தி இவங்கெல்லாம். அவங்க வீட்டுக்கு போனோம்னா அங்கே நிறைய மண்பாண்ட சமையல், அது நிறைய வந்து அவங்க கொடுக்கறது எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி, அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாப்பாடு. அங்கே போனீங்கன்னா அந்த கம்பங்கூழ் அந்த மாதிரி விஷயங்கள், கேழ்வரகு கூழ் அதெல்லாம் கிடைக்கும். மண்பானையில் வைக்கிற சாம்பார் அந்த மாதிரி சித்தி வீட்டுக்கு போனால் சூப்பராக இருக்கணும், எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். சில வீடுகளில் வந்து பிளேட்டில் சாப்பாடு, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அது இலையில, மந்தார இலையில தான் சாப்பிடு, அது உட்காந்து அதையும் சாப்பிட்ருக்கோம். ஸோ எல்லா விதத்துலேயும் இப்போ இருக்கும். அந்த சாப்பாடு வந்து அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி பண்ணுறதுனால ஒவ்வொரு இடத்தையும் ரசிச்சு தான் அதை பார்த்துக்கிறோம். நம்ம பேஸ்லேயே இருக்கு இல்லையா, அது இந்த பகுதி இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துப்பாங்க. ஆமாம், ஃபுட் வந்து கலாச்சாரத்தோட ஒன்றிணைஞ்சு வரக்கூடிய விஷயமாயிடுது. உங்களுக்கு ஒரு ஃபேவரேட் இருக்குல்ல, எனக்கு இந்த ஃபேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சாப்பாட்லையா? சாப்பாட்டில் அது எல்லாரும் கேட்டால் சிரிப்பாங்க, ஆனால் நிறைய நிகழ்ச்சிகள் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்சது அப்படின்னா ரசம். ரசம் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சாதம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அது சாதம் பெரிய சோத்து மாடும்பாங்க. ஆனால் எனக்கு வந்து சாப்பாடு ஓகே, ரசம் எந்த வகையில் அது பிடிச்சதா இருக்கும்? அதாவது ரசம் வந்து அது என் லைஃபோட ஒன்றுன விஷயம்னு நினச்சிக்குவேன். அது இல்லைன்னா என்னால் சாப்பிட முடியாது. இவ்வளவாவது எனக்கு வேணும், எனக்காக மட்டுமாவது கொஞ்சம் ரசம் வச்சுக்கணும் எனக்கு. ஸோ ரசம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். வெறும் சாதம் கொடுத்து ரசத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும், நான் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுக்கேன். தொட்டு கூட ஒன்றும் தேவை. விருந்துக்கு எங்கேயாவது வெளியில ஊருக்கு போகும்போது, சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போகும்போது அவங்களுக்கு கவலையே இல்லை, எதுவும் ரசம் வச்சிடலாம். சாதம் வச்சு தண்ணி ஊற்றி கொடுத்து உப்பு போட்டு கொடுத்தாலே எனக்கு பிடிக்கும். அதில் ரசம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேறு எதுவுமே தேட மாட்டோம். ஒரு தொட்டுக்க அதுக்குள்ளேயும் பார்த்தாலே இது ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். நல்லா சுழண்டு வந்துருச்சு பாருங்க. நம்ம போடுறது வந்து அந்த பாலெல்லாம் இறுகி நெய்யாக தானே மாறுது. ஏற்கனவே நெய் வேற போட்டிருக்கோம். இப்போ இது இப்படியே ஆற வச்சு எடுத்துட்டீங்கன்னா ஃப்ளேவர் பார்க்கும்போது பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு, சூப்பராக இருக்கும். அன்னாசி பழத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு டிஷ் பண்ணாம இருக்கு. அந்த கலர், அதனால தான் சொன்னேன் போடும்போது கலரே ரொம்ப இதுவாக இருக்கும்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துருவோமா? ஆமாம், கட்டாயம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நீங்களும் சொல்லணும், அவரும் சொன்ன கேமராமேனும் சொல்லணும்.
அம்மா நம்ம அப்படியே வெளியில காத்தோட்டமா போய் உட்காந்துட்டு ஷுவர். அப்படியே சாப்பிட்டுட்டே பேசுவோம். ஸோ அம்மா ஃபைனலா வந்து இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே பால்கோவா வந்து ஊர்ல பால் அல்வா பால் அல்வா பால்கோவா மாதிரி இல்லாம இது அல்வாவும் இல்லாம இந்த பால் அல்வா மாதிரி இருக்கு. ஏறக்குறைய அதுதான் பால் அந்த அல்வா டேஸ்ட் தான் வரும். ஆனா ஈஸியா பண்ணிடலாம். எப்படி இருக்கு? உங்க கையை கொடுங்கம்மா. ஐயோ, ஒரு தங்க வளையல ஒன்று ஆர்டர் போட்டுடலாம். இன்னைக்கு வேலை ரொம்ப கூட. ஆனா சொல்லி கொடுத்த மகராசி அவங்க இருக்காங்க. இருக்காங்க. அவங்க என்னமா சொல்லுவாங்க, இப்ப நீங்க இந்த டிஷ்லாம் அதிகமா பண்றீங்க யூடியூப்ல பண்ணும்போது அப்படின்னா அவங்க பாப்பாங்களே, அதுவும் நாத்தனார் சம்மதி அவங்களுக்குலாம் ஒரு நல்ல கலகலப்பா போகும், ஏதாவது சொல்லுவாங்களா? ஆக்சுவலாக அண்ணி வந்து எனக்கு அம்மா மாதிரி, என்னோட ரொம்ப பெரியவங்க அவங்க, அதனால ஒரு அம்மா மாதிரி. அதனால அவங்க நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரவணனை வந்து எது செஞ்சு கொடுத்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களால தான் இந்த லைனுக்கு வந்து நம்ம வரணும். அவங்க தான் கூட்டு வந்தது அந்த லைனுக்கே. அதுக்கப்புறம் அவங்களால தான் எனக்கு மேலும் மேலும் கற்றுக்கணுங்கிற ஆசை வந்தது. அதனால அண்ணி வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர்மா. பட் உண்மையிலே சொல்கிறேன், இப்படி ஒரு டேஸ்ட்டில் அதுவும் ஒரு வீட்டுக்குள்ளேயே டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு நான் இதுவரை இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இங்கே உட்காந்துருக்கோம், உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கோம், நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறதுக்காகலாம் இல்லை, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தேங்க்யூ. கேமராமேன் கிட்டேயும் கூட கேட்டு பார்த்துக்கோங்க எப்படியா இருக்குது. அவர் பிஸியாக சாப்பிட்டுட்டே இருக்கான் பாருங்க, வேலை பார்க்குறேன்னா இல்லையோ. சும்மா நம்ம வந்து உங்களுடைய அந்த செடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன்னா செடியில் வந்து வாடகைக்கு கொடுத்து எடுக்கிறதுன்னு நான் இதுவரை கேள்விப்பட்டேன். அது எப்படிமா அது 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 எங்கேருந்து வந்த ஐடியா?